அது போடுறது ஸ்டைலாக போடுறாரு. போட்ட உடனே ஐயோ நல்லா புசு புசுன்னு வருது சார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஷெஃப் தீனா. இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் கும்பகோணத்தில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச விரும்பி சாப்பிட்ற ரெசிபி. இந்த பூரியும் இந்த பூரி மசாலா உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுவாங்கல்ல, அந்த ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம செய்கிற அந்த பூரியோட பக்குவம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அதில் என்ன காரணம் கேட்டால் அந்த முறுமுறுப்பு தன்மை, அந்த ஆவியோட உடச்சி சாப்பிடும் போது நல்லா சூடாக இருக்குது, நல்லா சூடு, ரெண்டுமே நல்லா ஹாட்டாக. அல்டிமேட் பூரி மசாலா. நாம் செய்கிற பேட்டர்னில் ஆயில் இருக்கவே இருக்காது, நல்லா ட்ரையாக தான் இருக்கும் பூரி. பூரி மாவு மிக்ஸ் பண்ணுற பக்கம் என்ன? ஒன்று வந்து மாவு நம்ம வாங்கி அரைக்கிறோம், எதுவுமே அதில் மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. பால் ஊற்றுறேன், தயிர் ஊற்றுறேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதில் வெறும்னா ஆயில் சேர்க்குறேன், கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், இது அந்த தேவையான உப்பு, அவ்வளோதான். இதை தவிர அதில் வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாவை தேய்க்கிற பக்கம் என்ன? நல்லா அது மாலிஷ் பண்ணுறது தான் இருக்குது. எந்த அளவுக்கு அதை மாலிஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதே மாதிரி தேய்க்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சர்ஃபேஸ் வந்து சமமாக இருக்கும். நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணும்போது அதிகமாக உருளைக்கிழங்கு வெங்காயம் கம்மியாக போட்டு பண்ணுவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பூரி மசாலா பார்த்திங்கன்னா நம்மளதில் வந்து ஆனியன் நிறையா இருக்கும், உருளைக்கிழங்கு கம்மியாக இருக்கும். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெறும் உருளைக்கிழங்கு அதிகமாக போட்டோம்னு சொன்னோம்னாக்கா சுவை கிடைக்காது. ரெண்டாவது ஆனியன் அதே மாதிரி நம்ம வந்து வெந்த ஆனியன் தான் அதில் இருக்கும். தண்ணி ஊற்றி உடனே வேக வைக்கிற டைப்பில் நம்ம பண்ணுறதுனால சாப்பிடும்போது இந்த வாய்க்கு வந்து இந்த முறுமுறுப்பும் அந்த வெங்காயத்தோட தன்மையும் இந்த உருளைக்கிழங்கோட ஒரு சாஃப்ட்னஸும் அப்படி ஒரு சுகமாக இருக்கும். இந்த ரெசிபி நம்ம சொல்லி தரப்போகிற யாருன்னா திரு சக்தி கிருஷ்ணன் சார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் ரன் பண்ணுற கும்பகோணத்தில். இந்த மாதிரி பேட்டர்ன் உள்ள பூரியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சாய்மலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி கணேஷ் பவனில் டெய்லி அனுபவிக்கலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9443161929. இன்னொரு நம்பர் 9360300884. வாங்க அவரை போய் மீட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரெசிபி தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சௌக்கியமா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ சார். எப்போ வந்தாலும் ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சு எங்களை சாப்பிட வச்சு தூங்க வச்சு தான் கூப்பிட்டு வருவீங்க. ரியலி அதுக்கு ஒரு பெரிய நன்றி. கண்டிப்பாக சார். இப்போ இந்த ரெசிபி பூரிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேங்க, அதே மாதிரி இந்த மசாலாவுக்கு வந்து என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறீங்க? பூரி தேவையான பொருட்கள்: அரைத்து வைத்த சம்பா கோதுமை மாவு 1 கிலோ, தேவையான உப்பு, ஆயில் தேவையான அளவு, பூரி மசால் தேவையான பொருட்கள், உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, தக்காளி 1/4 கிலோ, பச்சை மிளகாய் 6 துண்டு, கடலப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் மாவு மிக்ஸ் பண்ணுறோமா? ஆமாம் சார். ஏன்னா மாவு ஊறணும். ஓகே. மாவு அதை ஊற வச்சுட்டு நம்ம அடுத்தப்பல மசாலா ரெடி பண்ணோம்னு சொன்னோம்னாக்கா மசாலா வந்து இறக்கும்போது பூரிக்கு மாவு ரெடியாக இருக்கும். தேய்ச்சி நம்ம இது கூட உப்பு போட மட்டும் தான் மிக்ஸ் பண்ணுறோம், ரைட்டா? உப்பு, ஆயில். இந்தாங்க உப்பு. இந்தாங்க. ஓகே. ஏன் பழம் வெட்டுறீங்க? குளங்கட்டி அதில் தண்ணி விடணும். குளங்கட்டி தண்ணி விடணுமா? என்ன காரணம் இருக்குது? உப்பு போட்டோம்னாக்கா ஒரு இடத்துல சமயத்தில் வந்து திட்டு லாக் ஆகிடும். தண்ணி விட்டு பசங்க சொன்னோம்னாக்கா உப்பு ஒரு ஈவனாக கிடைக்கும். ஏன்னா மாவு தண்ணி விட்டோடனே அது வந்து டைட்டாக ஆரம்பிச்சிடும். ஓகே. ரெண்டாவது வந்து நம்ம பூரிக்கு வந்து நம்ம லூஸாக மாவை பிசைய மாட்டோம், டைட்டாக மாவை பிசையும். ஒரு லிமிட்டுக்கு மேலே அது வந்து எல்லா இடத்துலையும் அப்சர்வ் ஆகாது. அதனால் உப்பை போட்டுட்டு தண்ணியை விட்டுட்டு ஆயிலை விட்டு. ஓகே ஃபைன். தண்ணி, ஆயில். ஓகே. இந்தாங்க தண்ணி ஏன் முதல்ல விட்றோம்னா அந்த உப்பு கரையணும். தண்ணி ஊற்றிடுவா? ஆமாம். டன். இப்போ ஊற்றுங்க. போதும். ஓகே. இதுக்கப்புறம் ஆயில். ஆயில் இந்தாங்க 100 ml. 100 ml. ஏன் 100 ml ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோம்? என்ன 1 கிலோவுக்கு 100 mlங்கிறது ஒரு கணக்கு, தேவையான அளவு கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ என்ன காரணம் வந்து இந்த இடத்துல நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு? ஆயில் வந்து கையில் ஒட்டாது, இன்னும் ட்ரைனஸ் ஆகாது. சரி, ஓகே டன். நிறைய பேர் வீட்டில் அந்த பூரி பண்ணும்போது பர்டிகுலராக வந்து ஒன்று ஆயில் பிடிக்குது, சப்பியாக ஆயிடுது. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது இந்த மாவு பிசைகிற பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே. மாவு வந்து அதிகமாகவும் தண்ணி விடக்கூடாது, கம்மியாகவும் தண்ணி இருக்கக்கூடாது. கம்மியாக தண்ணி இருந்ததுன்னு சொன்னாக்கா எல்லா இடமா இருக்கும் பூரி. சரியாக தேய்ச்சி சரியாக அந்த எண்ணெயை காய வச்சு போட்டால் மட்டும்தான் பூரியோட ஷேப் வந்து நமக்கு உப்பே கரெக்டாக கிடைக்கும். அதை நான் செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். சரி.
மாவு மிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆமாம் சார். மாவு மிக்ஸ் பண்ணுறதும் ஒரு இது வேணும்ல, ஸ்ட்ரென்த் வேணும்ல. எடுத்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இது அவ்வளோதான். இது ஊற விடணும். சரி. இதை ஊற விட்டுட்டு நம்ம அடுத்தால மசாலா ரெடி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை தைக்கணும். எண்ணெய் கோல்டு வின்னர் எண்ணெய் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். சரி, ஓகே. இந்தாங்க எண்ணெய். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு. கடுகு பொரிஞ்ச பிறகு கடலைப்பருப்பு. ஏன் கடலை மாவு யூஸ் பண்ணுறது, என்ன காரணம், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ தண்ணியோட அளவு நம்ம கொஞ்சம் கூடுதலாக போயிட்டாலோ, ஏன்னா நான் பண்ணுற பேட்டர்னில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, வெங்காயத்தை நல்லா சுருக்க அதிகமாக நம்ம ஃப்ரை பண்ணுறது கிடையாது. வெங்காயம் போட்ட உடனே தண்ணி விட்டுருவேன். அப்போது ஏற்கனவே வெங்காயத்தில் தண்ணி சத்து இருக்குது, நம்ம தண்ணி வேறு ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இலையில பரிமாறும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தண்ணி தனியாக பிரிஞ்சு போடும். அது வந்து விரும்ப மாட்டாங்க. டேஸ்ட் நல்லா இருந்தால் கூட அப்போ அந்த கடலைமாவை அதை ஆட் பண்ணியிருக்கும்போது அது ஒரு டைட்டாக அந்த இடத்த வந்து தண்ணியை ஓட விடாது. அப்போ வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னாக்கா சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் சாப்பிடுவோம். அதான் கடலைமாவு. ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணலாமா? நான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, குறைவாக தான் யூஸ் பண்ணுறேன். கடலைமாவு இல்லாமல் செய்கிறது தான் பூரி மசாலுக்கு அழகு. ஆனால் தொழில்துறையில் இருக்கிற நமக்கு வந்து அது ஒரு தேவையாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம அதை வந்து சர்வே பண்ணணும். அழகான விஷயம், உண்மையான விஷயம் சொன்னீங்க. இதுதான் உண்மையான விஷயங்கள். அழகாக சொன்னார். பெரிய நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். அந்த தண்ணியோட பக்குவம் தெரியாமல் இருக்குது, கொஞ்சமாக போடுறோம். ஆனால் அதே டைமில் அந்த கடலை மாவு அதிகமாக யூஸ் பண்ணால் அதை தவறான பூரி மசாலா, அது வெளியே நான் சொல்லிடுறேன். இப்போ கடுகு நல்லா புரிஞ்சு வருது. ஆமாம் சார். இப்போ நம்ம வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். கடுகு அதை போட்டோன்னே நல்லா புரிஞ்சு வரணும். ஓகே. இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. நான் இதோட பச்சை மிளகாய். இந்தங்கள் பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. காரத்துக்கு ஒன்லி பச்சை மிளகாய். வேறு கருவேப்பிலை போடுவோமா? கருவேப்பிலை. நாங்கள் இதுக்கப்புறம் வெங்காயம் போடுவீங்க. வெங்காயம், மஞ்சத்தூளா? மஞ்சத்தூள். ஓகே. இந்தாங்க. இது ஃபஸ்ட்டே மஞ்சத்தூள் போட்டுருங்க. எண்ணெயில் இது பொரிஞ்சிடும். ஓகே. அப்போ வந்து பச்சை வடை இருக்காது. ஓகே, ஃபைன். இதுக்கப்புறம் இப்போ அடுத்தாலும் பெருங்காயத்தூள் இதிலே போட்டுருவேன். ஓகே, டன். இதுதான் ஒருத்தர் கைப்பக்கும். இவ்வளோ பெருங்காயம் போடுவீங்க? 1 டீஸ்பூன். சும்மா கொஞ்சமாக. ஓகே, டன், ஃபைன். இது கொஞ்சம் கூட போனால் கூட தவறில்லை. எண்ணெய் ஐட்டம் தாங்க. ஆமாம். எண்ணெய் ஐட்டம் இருக்கும்போது கொஞ்சம் பெருங்காயம் கூட சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு வந்து அந்த நெஞ்சு வச்சல் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆமாம். ஆனால் இந்த இடத்துல இந்த மஞ்சத்தூள் போடும்போது அடுப்போட ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கோங்க. போட்ட உடனே கருக்கக்கூடாது. நான் சரி சொல்கிறேன். ஆமாம் சார். போட்டோன்னு கருவக்கூடாது. அது கலர் மாறி வரும்போது டக்குன்னு நம்ம வெங்காயத்தை போட்டோம். அந்த கடலைப்பருப்பு. ஆமாம், கடலைப்பருப்பு. சரி, ஓகே. இப்போ கடலைப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு சார். ஓகே. அந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பொன் முருவில் ஆகிடுச்சு. கலர் கரெக்டாக வந்து ஃபைன். இப்போ என்னோட இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருக்கு. டன். இதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்க்கணும். சரி, ஓகே. நாங்கள் அந்த பூரி மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து எத்தனை பேருக்கு பண்ணுறோம்? 25 பேருக்கு. 25 பேருக்கு பண்ணுறோம். நாங்கள் சொன்ன குவான்டிட்டி கொஞ்சம் அளவு கம்மி. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணவோ மாற்றி பண்ணிக்கிங்க. வெங்காயம் இப்படி தான் கட் பண்ணணுமா? வெங்காயம் நீட்டமாகவும் கட் பண்ணலாம், இந்த மாதிரி குண்டாகவும் கட் பண்ணலாம். நீட்டாக கட் பண்ணுறது வந்து சில பேருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி குண்டாக கட் பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே. அது எடுத்து சாப்பிடும்போது அந்த பீசஸ் வந்து கீழே மேலேயும் தொங்காமல் இருக்கும். அது மாதிரி இருக்கிறதுனால நீட்டமாக நாங்கள் கட் பண்ணுறது எப்படி கட். ஓகே. எவ்வளோ வெங்காயம் போடுறோம், எவ்வளோ உருளைக்கிழங்கு போடுறோம்? 1 கிலோ வெங்காயம் போடுறோம், 1/2 கிலோ உருளைக்கிழங்கு போடுறோம். ஓ, வெங்காயம் அதிகமாக போடுறோம். ஆமாம். வெங்காயத்தோட குவான்டிட்டி தான் ஜாஸ்தி. தக்காளி பண்ணிடலாம். தக்காளி போடலாமா? ஆமாம். ஓகே, ஃபைன். தக்காளி போட தண்ணி விட்டுடலாம். சரி, ஓகே. தக்காளி என்ன போடுறது காரணம், என்ன காரணம்? தக்காளி கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை இருந்தால் தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். புளிப்பு, உப்பு, காரம் அதனால போடுறோம். ஆமாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்க போதுமா? போதும் சார். வெங்காயம் வதங்க வேண்டியதில் தண்ணி விட்டுலாம். தண்ணி, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தை வந்து குக் பண்ணல, அப்படி போட்டு பரட்டிட்டு உடனே தக்காளி போட்டோன்னே தண்ணி ஊற்றுவோம். இதுதான் விஷயம். என்னங்க தண்ணி ஊற்றிடலாமா? தண்ணி ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றிடுவா? ஊற்றுங்க சார். சொல்லு. இந்த காய் மட்டத்துக்கு போதும் சார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, உப்பு போட்டுருவோம். நல்லா வெந்த பிறகு உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு இதில் மசிச்சு போட்டுற வேண்டியது. மசிச்சு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணியோட குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கடலமாக கட்டுவோம். கடலமாக கூடுமான வரைக்கும் கூட கட்டாமல் குறைவாக கட்டி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் இது ஆப்ஷனாக வச்சுக்கலாம். எனக்கு பிடிக்காது அப்படின்னா வேண்டாம் விட்டுலாம். ஓகே. இந்த இதில் நம்ம ஊற்றுற தண்ணியை கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு திக்காக கிடச்சி. ஓகே. தண்ணி இல்லாமல், அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த வெங்காயம் வேகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றுறோம்.
அந்த தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக தான் அந்த கடல மாவு யூஸ் பண்ணுங்க. இது டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுற விஷயம். இந்த இடத்துல அதிகமான கடல மாவு யூஸ் பண்ண வேண்டாம். எஸ் கடல மாவு யூஸ் பண்ணோம்னா இதோட டேஸ்ட்டே மாறிடும். இந்தாங்க உப்பு. இப்போ இது கொதிக்கணும்ல? ஆமாம் சார். சரி, ஓகே, கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்துருச்சு சார். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்கும், ஆனால் எதுவுமே உடையாது. முழுசாக இருக்கும். முழுசாக இருக்கும். எதில் அப்படியே இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் காய் போடலாமா? காய் போடலாம் சார். உருளைக்கிழங்கு நம்ம அவிச்சு வச்சுருக்கோம். இந்தாங்க அவிச்ச உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு போடுறோம். அந்த காய் வெந்த காயிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நிமிஷம் வச்சுன்னா திக்காயிடும். அப்படியும் மீறி லூஸாக இருந்தால் கிளம்பும். அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாகணும்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிட்டிங்கனாலே கட்டி கட்டியாக எல்லாம் மசிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த டைட்னஸ் இது கிடைச்சிடும். ஓகே, இந்த கடல மாவு பார்த்தீங்கன்னா ஒரு கரைச்சி வச்சுட்டு ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த வீட்டில் பஜ்ஜி மாவு கரைப்போம்ல அதோட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்காங்க. ரைட்டா? எஸ். திக்காக இருக்கக்கூடாது. ஆமாம். ஓகே, டன். திக்காக இருந்தால் ஊற்றும் போது உள்ள கட்டிடும். ஓகே, அதனால் இந்த லிக்விட் இருந்தால் இது போனோடனே நம்ம கரைச்சி விட்ருவோம். சரியா செட் ஆகிடும். சரி, ஓகே. உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. ஓகே, இப்போ ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம் சார். ஊற்றிடலாங்க. நான் ஊற்றவா? ஊற்றுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களா? ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க. ஒன்றா சார். ஒன்றாவதுல ஊற்றலாம்ல? ஊற்றுங்க, சுற்றி விட்டுருங்க. அப்படி சுற்றியா? அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே, போதுமா இது? அவ்வளோ பார்த்துக்கலாம். சும்மா லைட்டாக அந்த கெட்டி தாங்க. ஆமாம். போட்ட உடனே அந்த உருளைக்கிழங்கு ஏற்கனவே வந்து அந்த கெட்டி ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கடல மாவும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றின உடனே வந்து கெட்டி ஆகுது. இப்போ கடல மாவு ஊற்றியாச்சு. ஓகே, ஊற்றின பிறகு திருப்பி கெட்டி கொஞ்ச நேரம் அந்த கடல மாவோட பச்சை வாடை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தோம்னா போதும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓகே, ஆக்சுவலாக அந்த கடல மாவு ஊற்றினவரை நம்ம இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் ரீதியாக நாங்கள் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த தண்ணி இப்போ தான் வெளில தெரியக்கூடாது. தண்ணியாக இருக்கிறது வெளில தெரியக்கூடாது. அந்த மேலே இருக்கக்கூடாது. ஆமாம், தண்ணி மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஆனியன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அப்படியே இதழாவே இருக்கும். ஓகே, அது சேர்ந்துருக்கு. காமி சேர்ந்து. இன்னொன்று வந்து நம்ம எப்பவுமே உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிட்டு பழகும். ஆனால் நிறைய வெங்காயத்தை போட்டு கிழங்கோட இப்படி மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மென்று சாப்பிடுறது நல்லாயிருக்கும். ஆமாம். சரி, ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி போடலாமா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஓகே. கொத்தமல்லி போடலாமா? போடலாம் சார். ஃபைனல் ஷாட் நான் உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் 1/2 கிலோ 1 கிலோ அப்படி இல்லை போடுவீங்க? இல்லை கொஞ்சமாக தான் போடுறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் செட்டில் எண்ணெய் வச்சிடலாம். எண்ணெய் சூடாக இருந்தால் நம்ம பூரி தேய்ச்சிடலாம். இன்னொன்று வேலை முடியும். எனக்கு தேய்ச்சிட்டு அந்த பக்குவத்தை கம்மிங்க. ஏற்கனவே நிறைய விஷயம் சொன்னீங்க. இந்த தேய்ச்ச பிறகு எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக. கொஞ்சமாக ஏன்னா எல்லா மாவையும் நம்ம வந்து பீசஸ் போட முடியாதுங்கிறதுனால அது ஒரு பார்ட்டிஷன் மட்டும் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு அதை தேவையான அளவுக்கு சைஸ் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூரியை நம்ம தேய்ச்சிருக்கோம். பூரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சர்ஃபேஸ் வந்து சமமாக இருக்கும். அதான் நீ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கம்மிங்க கையில் இங்கே பாருங்கள். எங்கே தொட்டிங்கனாலும் அது ஒரே ஈவனாக இருக்கணும். ஒரு சைடு மெலிசாவும் ஒரு சைடு திக்காகவும் அப்படி இருந்தால் அந்த பூரி என்னன்னா ஒரு சைடு உப்பும் ஒரு சைடு இருக்கும். இதான் விஷயம். அது இப்போ மாவில் தண்ணி பற்றணும்னு வச்சுங்களேன். இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா பீசஸ் இடையில அந்த வெட்டுப்பட்ட மாதிரி தண்ணி பத்தலைனாக்கா அதை வச்சு நம்ம வந்து மாவுக்கு தண்ணி பத்தலைங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஈக்குவலாக இருக்க நம்ம தேய்க்கிற பக்குவம் கரெக்டாக வருது அப்படின்னா மாவு சரியான பதத்தில். சரி, ஓகே, பிடிச்சிடலாம். இங்கே சைடில் வந்து நானும் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பூரி மசாலா நிறையா இருக்குது சைடில். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு மசாலா பார்த்தீங்கன்னா வெங்காயமும் நிறையா இருக்குது. அப்படியே எங்கே நான் குறைச்சலாக கொடுத்துருவோம் நீங்களே நானே எடுத்துக்கிறேன். ஆமாம், நானே நம்மளுக்கு தேவை வந்து நம்மளே எடுத்துணும். சரி, ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஓகே, அது போடுறது ஸ்டைலாக போடுறாரு. போட்ட உடனே ஐயோ நல்லா புசுன்னு வருது சார். கலர் நல்லா இருக்கும் சார். அப்படி தூக்குங்க. இங்கே பாருங்க பூரி. இங்கே பாருங்க அப்படியே நல்லா புசுன்னு போட்ட உடனே நல்லா வந்துச்சு. ஆமாம் சார். எப்படி வைங்க, எனக்கு இன்னொரு பீஸ் போடுங்க.
ஏன் அப்படி சுற்றி போடுறீங்க பழக்கம் ஸ்டைலு? இல்லை அந்த அந்த போட்ட உடனே ஒரு பாதி நனைஞ்சு ஒரு பாதி நனையாமல் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ஒரு பக்கம் உப்பும் ஒரு பக்கம் உப்பாது. ஓகே. அது சுற்றி போடும்போது சர்ஃபேஸ் பூரா அந்த மேலே இருக்கிற எண்ணெய் வந்து பரவலாக அதில் கிடச்சிடும். இது எனக்கு ஒரு சொல்லி கொடுத்த விஷயம் அது. வெரி குட், நைஸ். பூரி ஒரு பீஸில் மிஸ் ஆகலை. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் வந்து வேற லெவல். எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப சரியாக இருக்கணும் சார். ஓகே. இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து விட்டோம்னு சொன்னால் அதில் ஒரு சின்னதாக ஒரு ஆய்வு வரும். அந்த ஆய்வு வந்ததுனாக்கா அந்த எண்ணெயோட பதம் கரெக்டாக இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம். எண்ணெய் சூடு இல்லாமல் போட்டாலும் பூரி உப்பாது, கடுக்கடுக்குன்னு இருக்கும், சாப்பிடும்போது வேகாது, பூரி வேகாது. எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் மட்டும்தான் அது உப்பும் அதுக்கப்புறம் வந்து வேகும். ஃப்ரை பண்ணிக்கிற ஒரு நிமிஷமாக தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், அப்பா சூடாக இருக்கு. சரி, ஓகே, டன், ஃபைன். சாப்பிடலாமா? வைக்கலாம் சார், சாப்பிடலாம் சார். ஓகே. அந்த ஆவியோட உடச்சி சாப்பிடும் போது அதே மாதிரி இந்த 2 பீஸ் போடும்போது இதை இப்படி போடுவோம். எப்படி அப்படி போடணுமா? ஆமாம். அவர் போகிற சைடில் பாருங்கள், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேசுன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் விஷயம். 2 பீஸ் 5 பீஸு அது உள்ளே கை விட்டு ஒன்றுனா எடுக்கக்கூடாது. ஓகே. பெரட்டும் போது அது 5 தானே பிறண்டணும். ஓகே. நல்லா சூடு, சூடாக இருக்குது, நல்லா சூடு. ரெண்டுமே நல்லா ஹாட் இருக்கு. அல்டிமேட் பூரி மசாலா. சரி. ஏன்னா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெங்காயம் வந்து அது நல்லா முழுசாக இருக்குது, கடிக்கும் போது நறுக்கு இருக்குது. ஒரு நம்ம வீட்டில் எப்படி அந்த பூரி மசாலா காரம் இல்லாமல் இருக்குமோ அதே மாதிரி பக்குவத்தில். ஆனால் இதில் வந்து ஒரு கைப்பிடி ஒரு வாயில் ஒரு கடிக்கும் ஒரு வெங்காயம் மாட்டுது கூட அந்த கடலைப்பருப்பு. வெரி குட். அதுமாதிரி அந்த கடலைப்பருப்பு கலர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர், அந்த பொன்னிறம் அப்படியே இருக்கும். 2 பேருக்கும் அது முழுசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு. நல்ல வீட்டு முறையில் வீட்டு சாப்பாடு ட்ரை பண்ணுறதுக்கு தி பெஸ்ட்டான பர்சன் நம்ம சக்தி கிஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்தது ஒரு புது ரெசிபி சந்திக்கலாம். அவசியம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தீங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.